ஸ்டார்ட் பண்ணிக்கோ ரித்திகா. ஓகே. ஹலோ, நான் ரித்திகா. நான் இப்போ வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்ன, அப்புறம் அதில் இருக்க பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நான் வந்துட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னா ஒன்றும் ரித்திகா ஒரே கிடையாது. நிமிஷம். கம்ப்யூட்டர் டிவைசஸ் கேக்குதா? ஹரிசாண்டலா வச்சுக்கோ போன. சின்னதா தெரியுது. ஓகே. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. கம்ப்யூட்டிங் டிவைசஸ் இருக்கும்ல, ஸோ கம்ப்யூட்டர் சர்வர், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், பிரிண்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற கம்ப்யூட்டிங் டிவைசஸை வந்துட்டு கனெக்ட் பண்ற ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லேன். லேன் அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதாவது இப்போ ஒரு வீடு இருக்கு, ஒரு வீட்ல வந்துட்டு ஒரு 4-5 பேர் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து வந்துட்டு வேன் அப்படின்னா வைட் ஏரியா நெட்வொர்க். இப்போ ஒரு பேங்கோட ஒரு பேங்க் இருக்கு, அதோட பிரான்ச்சஸ் வந்துட்டு கண்ட்ரி ஃபுல்லா இருக்கும்ல, சோ அதுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க்ஸை வந்துட்டு சொல்றதா வந்துட்டு வேன், அதாவது வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்துட்டு மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க். இப்போ ஒரு சிட்டி இல்ல ஒரு டவுனுக்குள்ள இருக்கிற ஒரு நெட்வொர்க் சொல்றோம். இப்போ டெலிஃபோன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு டிவி கேபிள் நெட்வொர்க் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு மெட்ரோபாலிட்டியன் ஏரியா நெட்வொர்க்குள்ள வரும். அடுத்து வந்து பேன் அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க். இப்போ உங்களோட வைஃபை நீங்க வந்து ப்ளூடூத் உங்க ஹெட்ஃபோன்ஸோட கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்சனல் ஏரியா நெட்வொர்க். அடுத்து வந்துட்டு டோபாலஜிஸ். டோபாலஜிஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு டிவைஸ் நீங்க வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்றீங்க, ஒரு டிவைஸ் வந்து நீங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்றதா வந்துட்டு டோபாலஜிஸ். இதுல வந்துட்டு நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காமன் பஸ். காமன் பஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லா டிவைஸும் வந்துட்டு ஒரு சிங்கிள் சென்ட்ரல் கேபிள்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதை வந்துட்டு காமன் பஸ். அடுத்தது வந்துட்டு ஸ்டார். ஸ்டார் அப்படின்னா எல்லா டிவைசஸுமே வந்துட்டு ஒரு சென்ட்ரல் ஹப்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். இந்த நான் போட்டிருக்க இமேஜஸ்ல வந்துட்டு பாருங்க, அது கிளியரா இருக்கும். ஒரு எல்லா டிவைசஸுமே சென்ட்ரல் ஹப்ல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்துட்டு ரிங். ரிங் அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுமே இன்னும் 2 டிவைசஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி கனெக்ட் ஆகி இது வந்து ஒரு ரிங் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அடுத்தது மெஷ் அப்படின்னா ஒரு ரேண்டமா வந்துட்டு நெட்வொர்க்ஸ் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்து ஃபுல்லி கனெக்டட் அப்படின்னா எல்லா டிவைசஸுமே மீதி எல்லா டிவைசஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் வந்துட்டு டோபாலஜிஸ். புரியுதா? புரியுது. அடுத்து வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல். ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்றது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் ரூல்ஸா வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல். இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல மொத்தம் 7 லேயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு பிசிக்கல் லேயர். இந்த பிசிக்கல் லேயர்ல இந்த பிசிக்கல் லேயர்ல என்ன ஆகும் அப்படின்னா பிசிக்கலா நம்ம கொடுக்குற கனெக்ஷன்ஸ், அதாவது நம்ம கேபிள்ஸ் வச்சு ரவுட்டர்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம்ல, இதுதான் வந்துட்டு பிசிக்கல் லேயர்ல வந்து நடக்கும். அடுத்து வந்துட்டு டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயர்ல வந்துட்டு எரர்ஸ் இல்லாம வந்துட்டு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்னு வந்துட்டு இந்த டேட்டா லிங்க் லேயர்ல வந்துட்டு பார்ப்போம். அடுத்து வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல வந்துட்டு எந்த ரூட்ல வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அந்த ஒரு ரூட்டை வந்துட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு நெட்வொர்க் லேயர். அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் வந்துட்டு டேட்டா வந்துட்டு டிசிபி யூடிபி அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த டிசிபி யூடிபி இதெல்லாம் வந்துட்டு நான் ப்ரோட்டோகால்ஸ் வரும்போது சொல்றேன் என்னன்னு. அடுத்து வந்துட்டு செஷன். இதுல வந்துட்டு கனெக்ஷன்ஸ், மேனேஜ்மெண்ட், டெர்மினேஷன்ஸ் ஆஃப் செஷன்ஸ் இது எல்லாமே வந்துட்டு செஷன்ல வந்துட்டு பாத்துக்கும். அதுக்கு அடுத்து பிரசன்டேஷன் லேயர். பிரசன்டேஷன் லேயர்ல தான் என்கோடிங், டிகோடிங், என்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்துட்டு நடக்கும். இதுலயும் வந்துட்டு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜிஃப், டிஎஸ்எல் அந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்து அப்ளிகேஷன் லேயர்ல தான் வந்துட்டு அப்ளிகேஷன் பேஸ்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்றதா வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர். இது ஈஸியா புரியறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா நான் வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு இமெயில் சென்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ பின்னாடில இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ல வந்துட்டு நான் வந்து அந்த ஜிமெயில் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஒரு இமெயில வந்துட்டு எழுதணும். இது வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கும். அடுத்து பிரசன்டேஷன் லேயர்ல வந்துட்டு இந்த ஒரு மெயில் அப்ளிகேஷன் வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்மிஷன், அதாவது என்கிரிப்டிங் அந்த மாதிரியான டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு வந்துட்டு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணும். தேர்ட் ஸ்டெப்ல செஷன் லேயர்ல வந்துட்டு இந்த கனெக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கா, சென்டருக்கும் ரிசீவருக்கும் வந்துட்டு எந்த ஒரு கனெக்ஷன் ஃபால்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் வந்துட்டு செக் பண்ணும். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் வந்துட்டு நம்ம அனுப்புற இமெயில் டேட்டா வந்து குட்டி குட்டி செக்மெண்ட்ஸா பிரிஞ்சு இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஃபிஃப்த் லேயர்ல வந்துட்டு இந்த பேக்கெட்ஸ்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம்ல, இந்த அனுப்புனது வந்து எந்த ரூட்ல வந்துட்டு போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிக்ஸ்த் வந்துட்டு டேட்டா லிங்க் லேயர். இதுல வந்துட்டு எரர்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டா லிங்க் லேயர்ல செக் பண்ணும்.
அடுத்து பிசிக்கல் லேயர்ல தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஈத்தர்நெட் இல்ல கேபிள் வைஃபை இந்த மாதிரி மீடியம்ஸ் மூலியமா வந்துட்டு நம்ம கொடுக்குற இந்த செக்மெண்ட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் இல்ல ஆப்டிக்கல் சிக்னல்ஸா கன்வெர்ட் ஆகும். ஈத்தர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம 3G 4G 5G எல்லாம் யூஸ் பண்றோம்ல அந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு மெத்தட் வச்சுக்கோங்களேன். ஈத்தர்நெட்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் கேபிள். இப்போ நம்ம யூஸ் பண்ற 3G 4G மாதிரி இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ஒரு 2 டிவைஸ்க்குள்ள நம்ம இதை வச்சு நெட்வொர்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு 7 லேயர்ஸ். ஸோ வைஃபைனா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். யாருக்காவது வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? ஒயர்லெஸ் அதுக்கப்புறம் தெரியல. வைஃபையோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு வயர்லெஸ் ஃபெசிலிட்டி. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த 7 லேயர்ஸும் புரிஞ்சாத டவுட் இருந்தா கேட்கோங்க. டவுட் இல்லைன்னா நான் அடுத்து ப்ரோட்டோகால்ஸ் போறேன். டவுட் இல்ல கண்டினியூ பண்ணு. ஓகே. அடுத்து வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ். ப்ரோட்டோகால்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டிசிபி அண்ட் யூடிபி இது ரெண்டுமே வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸ். டிசிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் யூடிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இப்போ நான் வந்துட்டு 1 GB ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நம்மளால கேபிள் மூலியமா வந்துட்டு அனுப்ப முடியாது. ஸோ நான் இது என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி பேக்கெட்ஸா ஃபர்ஸ்ட் நான் பிரிக்கணும். பிரிச்சதுக்கு அப்புறம் இந்த பேக்கெட்க்கு அப்புறம் இதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பண்றதுதான் வந்துட்டு டிசிபி யூடிபில நடக்கும். டிசிபி யூடிபி ரெண்டுமே ஒண்ணுதான். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டிசிபி வந்துட்டு கனெக்ஷன் மூலியமா நடக்கும், யூடிபில கனெக்ஷன் இருக்காது. ஸோ கனெக்ஷன் இல்லாதனால யூடிபி வந்துட்டு டிசிபியை விட ஃபாஸ்டரா அண்ட் எஃபிஷியன்டா இருக்கும். அடுத்து வந்துட்டு ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் அப்படின்னா இப்போ நான் வைஃபைல வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கேன். இப்போ இங்க வீட்டுல ஒரு வைஃபை இருக்கு, ஒரு 5 பேர் கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒவ்வொருக்கும் தனித்தனி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டிவைசஸையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒன்று நம்ம வந்து அசைன் பண்றோம். அடுத்து வந்துட்டு டிஎன்எஸ். டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். இப்போ நான் வந்துட்டு கூகுளுக்கு போய் google.com அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த google.com அப்படின்னு நான் டைப் பண்றது வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் வந்துட்டு இருக்குது. இதே வந்துட்டு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்துட்டு இந்த மாதிரி லேபிள்ஸ் அண்ட் ஐபி அட்ரஸ் தான் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ ஹியூமன் ரீடபிளா இருக்கிற டொமைன் நேம்ஸ் வந்துட்டு மெஷின் ரீடபிளா மாத்துறது தான் வந்துட்டு டிஎன்எஸ். இங்க தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா www.google.com அப்படின்றது வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் டொமைன் நேம். இதே வந்துட்டு இந்த மெஷின் ரீடபிள் டொமைன் ஐபி அட்ரஸா மாத்தணும் அப்படின்னா 142.250.190.14 அப்படின்ற ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபாஸ்டா போறானா? கரெக்டா தான் இருக்கு. போப்போம். ஓகே. அடுத்து வந்துட்டு டிஹெச்சிபி. இப்ப நான் வந்து ஐபி அட்ரஸ் சொன்னேன்ல. சோ இந்த மாதிரி நான் ஐபி சொல்றேன்னா ஒவ்வொரு யூனிக்கா ஒரு டிவைஸ் வந்து ஆட் ஆகப்போ அதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ற ஒரு ப்ரோட்டோகால் தான் வந்துட்டு டிஹெச்சிபி ப்ரோட்டோகால், டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். அடுத்தது வந்து விபிஎன். விபிஎன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அபினிவேஷும் அஸ்வத்தும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ அது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றதா? வேண்டாம், அடுத்து கண்டினியூ பண்ணு. ஓகே. அடுத்து வந்துட்டு ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ். இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு வெப் ப்ரௌசருக்கும் ஒரு சர்வருக்கும் நடுவுல டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு எனேபிள் பண்ற ஒரு இதுதான் வந்துட்டு ஹெச்டிடிபி அண்ட் ஹெச்டிடிபிஎஸ். ஆக்சுவலி இந்த ரெண்டு ஒன்று தான். இந்த ரெண்டுக்குள்ள ஒரே டிஃபரன்ஸ் வந்துட்டு ஹெச்டிடிபிஎஸ் வந்துட்டு செக்யூரா இருக்கும், ஹெச்டிடிபி வந்து செக்யூரா இருக்காது. இதோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஹெச்டிடிபினா ஹெச்டிடிபிஎஸ்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் செக்யூர் அப்படின்னு அர்த்தம். ஹெச்டிடிபிஎஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் என்கிரிப்ஷன் வந்துட்டு அதுல வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்துட்டு எஸ்எஸ்ஹெச். எஸ்எஸ்ஹெச் அப்படின்னா செக்யூர் ஷெல். எஸ்எஸ்ஹெச் சொல்றதுக்கு முன்னாடி நான் எஃப்டிபி சொல்றேன். எஃப்டிபினா வந்துட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபைல்ஸ் வந்துட்டு ஒரு கிளைண்ட்க்கும் ஒரு சர்வருக்கும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா வந்துட்டு எஃப்டிபி. இதுல வந்து நம்ம டிசிபி ஐபி நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதையும் வந்து நம்ம இதுக்குள்ளதான் யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி ஒண்ணுதான் வந்துட்டு எஸ்எஸ்ஹெச். ஆனா இதுல என்ன அப்படின்னா எஃப்டிபியை விட எஸ்எஸ்ஹெச் வந்துட்டு செக்யூரா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு என்ன சொல்றது ஒரு செக்யூரான ரிமோட் ஆக்சஸ் வந்து டிவைசஸ்க்கு வந்துட்டு கொடுக்கும். ஓகே. அடுத்து வந்துட்டு ப்ராக்ஸி சர்வர். ப்ராக்ஸி சர்வர் அப்படின்னா என்னன்னா ஒரு கிளைண்ட் இருக்கு. கிளைண்ட் நம்ம ப்ரௌஸ் பண்றோம், ஒரு வெப் ப்ரௌசர் மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஒரு இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட் வந்து ஒரு வெப்சைட் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டா வேலை பார்க்கறது தான் வந்துட்டு ப்ராக்ஸி சர்வர். இதுல மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்ஸி சர்வர் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபார்வர்ட் ப்ராக்ஸி.
ஃபார்வர்ட் ப்ராக்ஸி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்வர்ட் ப்ராக்ஸி வந்துட்டு கிளைண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு வேலை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்ல கேட்குறோம். அது வந்துட்டு ஃபார்வர்ட் ப்ராக்ஸி வந்துட்டு ஃபயர் வால் மாதிரி, ஃபயர் வால் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்வர்ட் ப்ராக்ஸி தான். அஹ் அது வந்துட்டு என்ன, இப்போ ஒரு ஒரு வெப்சைட்குள்ள போலாமா வேணாமா, இது வந்து பிளாக்கா இருக்கா இல்லையா, இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் ப்ராக்ஸி செக்யூரிட்டி கொடுக்கறதுல. ஸோ இது வந்து கிளைண்ட்டுக்கு முன்னாடி வேலை செய்யுது. அடுத்து வந்துட்டு ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்துட்டு சர்வருக்கு முன்னாடி வந்துட்டு வேலை செய்யும். எப்படி, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு லோட் பேலன்சிங். இப்போ இந்த லோட் பேலன்சிங்ல என்ன ஆகும்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு அமேசான் மாதிரி ஒரு இதுல வந்துட்டு நான் போடுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு சர்வர் மட்டும் அங்க வேலை செய்யாது. அதுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய சர்வர்ஸ் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஓவர்லோட வந்துட்டு அவாய்ட் பண்றதுக்காக நிறைய சர்வர்ஸ் அங்க வந்து வேலை செய்யும். ஸோ இந்த ஒரு லோட் பேலன்சிங் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த சர்வருக்கு வந்துட்டு நம்ம அனுப்புற ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது டிசைட் பண்ணும். ஸோ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இது. ஃபார்வர்ட் ப்ராக்ஸி வந்துட்டு கிளைண்ட்டுக்கு முன்னாடி வேலை செய்யும். அதாவது நம்மளுக்கு என்ன வரணும் வரக்கூடாது இதெல்லாம் வந்துட்டு அது முடிவு பண்ணும். அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்துட்டு சர்வருக்கு என்ன போகணும் போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு டிசைட் பண்ணும். ஸோ நம்ம எதுக்கு இந்த நெட்வொர்க்கிங் இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இதை வச்சு ஆக்சுவலி நிறைய பண்ணலாம். ஒன்று வந்துட்டு குட்டி குட்டியான சாட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம மேக் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு ஃபயர் வால்ஸ் மாதிரியான நெட்வொர்க்ஸ் வந்துட்டு நம்ம பில்ட் பண்ணலாம். அண்ட் வயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே வந்துட்டு அந்த இந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கிங் கூட தான் வரும். இதுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. நினைச்சதை விட நல்லாவே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இந்த இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹோம் நெட்வொர்க் செட்டப், அதாவது அந்த லேண்ட் பேண்ட் இதெல்லாம் சொன்ன பத்தியா, இந்த மூலியமா நம்ம வந்துட்டு ஹோம் நெட்வொர்க் செட்டப் வந்துட்டு பண்ணலாம். அடுத்து வந்துட்டு சிம்பிள் சாட் அப்ளிகேஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி சிம்பிளான சாட் அப்ளிகேஷன்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் அந்த சாக்கெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட சிம்பிள் சாட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபைலை வந்துட்டு ஷேர் பண்ணலாம். செக்யூரான ஒரு ரெண்டு டிவைசஸ் உள்ள வந்துட்டு நம்ம ஃபைல்ஸ் வந்து செக்யூரா ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் வால்ஸ் இந்த மாதிரியான புது புது சர்வீசஸ் வந்துட்டு நெட்வொர்க்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து விபிஎன் சிமுலேஷன், இந்த மாதிரி வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க், இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வந்துட்டு ஒரு செக்யூரான டனலிங் ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா பண்ணலாம். டனலிங் பத்தி நான் பார்க்கல, நான் பார்த்தேன்னா அடுத்து வந்துட்டு உங்களுக்கு எப்போ டைம் கிடைச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது லோட் பேலன்சிங் மாதிரி. ஆனா எப்படி வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஒவ்வொரு சர்வர்ஸ் மூலியமா அப்படின்றதையும் நம்மளால இதுல இருந்து பார்த்துக்க முடியும். இதுக்கு தான் நம்ம வந்து நெட்வொர்க்கிங் யூஸ் பண்றோம். தேங்க்யூ. ஸோ இப்போ இவர் சொன்ன ப்ரோட்டோகால்ஸ் வச்சு தான் நம்ம பென் டிரைவ் சர்வர் அந்த மாதிரி ஏதாவது செய்யறோம்னா இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் என்ன தெரிஞ்சிருக்கும், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன், இந்த அவர் சொன்ன டோபாலஜிலாம் நீங்க வந்து கத்து வச்சிருந்தா தான் லைக் சர்வர்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அது ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரோட்டோகால்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ தான் நல்ல எஃபர்ட் பார்க்கக்கூடிய விஷயம். வேற சொல்ல வரீங்களா? முதல்ல டீம் எப்போ பிரிப்போம்? இப்போ வந்து நாம டீம் பிரிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு அப்போ கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பர்டீஸ் வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணலாம். அப்புறம் வந்து லைக் மற்ற கிளாஸ்ல இருக்கிறவங்க இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன மட்டும் அட்டன் பண்ணுவாங்க, அப்பெல்லாம் வந்து லைக் லேட்டரா பார்த்துக்கலாம். அவங்க என்ன வரல கூப்பிட்டாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டிலே பண்ண வேணாம். லைக் நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். பின்னாடி இது தான் லைக் என்ன ப்ராஜெக்ட்ஸ்க்கோ அதை அவங்க பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அசைன் பண்ணி அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு எது என்னன்னு தெரியாம இருக்குல்ல, அதுக்கு வேண்டி தான் நம்ம இப்போ ஓபனே எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு மாதிரி மேலோட்டமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை வச்சு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதை அப்புறமேல அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களை ஸ்பிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணணும்னா நம்மளுக்குள்ள பிரிச்சுட்டு நம்ம இப்பத்துல இருந்தே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதை கொஞ்சம் கூட புரியலனா ஒரு லைக் சின்னதாக ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த ஐடியா காட்சி நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன். ஓகே, இப்போ நான் பண்ணட்டுமா? பண்ணாச்சியா? ஓகே. என் ஸ்கிரீன் தெரியுதா? அபினிவேஷ், நீ ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ணிருக்கியா இல்லையா? தானே பண்ண போய் பாரு. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. தெரியுது சார். சரி, ஓகே. இந்த இது எடுக்கும்போது எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா அன்மியூட்லயே இருந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஹலோ நச்சியா, நான் வந்து சைபர் செக்யூரிட்டி பத்தி எனக்கு எடுக்க போறேன். உங்களோட பேசிக் ஐடியா ஏதாவது இருக்கா சைபர் செக்யூரிட்டியை பத்தி? சைபர் செக்யூரிட்டினா இப்போ நாம ஏதாச்சும் வெப்சைட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஹோஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏதாச்சும் த்ரெட்ஸ் இல்லை அதுக்கு ஏதாச்சும் அவங்க டேமேஜ் பண்ற மாதிரி அட்டாக்ஸ்லாம்
பண்ணாங்கன்னா அதுல இருந்து நம்ம சேஃபா தள்ளி இருக்கிறதுக்கு சைபர் செக்யூரிட்டி யூஸ் ஓகே கரெக்ட். ஸோ நமக்கு நடக்கிற சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம எப்படி நம்ம டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்றோமோ அதோட டெக்னிக்ஸ் தான் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதுல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ்லாம் என்ன, அப்புறம் என்ன டைப் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு, அதோட பேசிக்ஸ் மட்டும் தான் நான் இந்த செஷன்ல சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா அதோட டெப்த்ல போய் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஏன் சைபர் செக்யூரிட்டி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு ஒரு 4 இது இருக்கு. நம்மளோட ஃபினான்ஷியல் டேட்டா இல்ல பர்சனல் டேட்டா, நம்மளோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ், பேங்க் டீடைல்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த சைபர் செக்யூரிட்டியை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இப்ப காமனான ரொம்ப எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய ஒரு காமன் சைபர் அட்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னா மால்வேர். மால்வேர்னா இது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர். நம்மளோட டேட்டாவை வந்துட்டு ஸ்டீல் பண்றதோ இல்ல டேமேஜ் பண்றதோ நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நமக்கே தெரியாம வந்து பண்றது தான் மால்வேர். அடுத்து வந்து ஃபிஷிங். ஃபிஷிங்னா இப்ப நமக்கு ரொம்ப க்ளோஸான பர்சன்ஸ் மாதிரியே நமக்கு இமெயில் சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இமெயில் சென்ட் பண்ணி அதுல ஏதாச்சும் ஒரு லிங்கோ இல்ல அட்டாச்மெண்ட்டோ வச்சு அது மூலயமா நம்ம போனை ஹேக் பண்றதுக்கு பேர் தான் ஃபிஷிங். நெக்ஸ்ட் வந்து எம்ஐடிஎம். எம்ஐடிஎம்னா மேன் இன் த மிடில் அட்டாக். அதாவது வந்து இப்ப 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வாட்ஸ்அப்ல எடுத்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட்னு இருக்கும். அந்த 2 பார்ட்டிஸ்க்கு மட்டும் தான் அவங்க பேசுறது என்னன்னு தெரியும். இன்டர்மீடியட்ல இருக்க சர்வருக்கு வந்து அது என்னன்னு தெரியாது. ஆனா இந்த எம்ஐடிஎம்ல என்ன பண்ணுவாங்கன்னா 2 பார்ட்டிஸ்க்கு இடையில வேற ஒரு தேர்ட் பார்ட்டியா இருந்து அவங்க என்னென்ன பேசுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்கறது எம்ஐடிஎம். அடுத்து வந்து ரான்சம்வேர். ரான்சம்வேர்னா என்னன்னா இது ஒரு டைப் ஆஃப் மால்வேர் தான். ஆனா இது வந்து இதோட மோட்டோவே வந்து மணிக்காக நம்மளோட டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்டீல் பண்ணி நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அடுத்து வந்து டிடிஓஎஸ். டிடிஓஎஸ்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ். இப்போ நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு குரோமோ ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா நிறைய எப்படி சொல்றது, நிறைய டேப் ஓப்பனா இருக்கு, உங்களால வந்து இதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்லாம் சில டைம் வந்திருக்கா உங்களுக்கு? புரியல. கேக்குதா? திருப்பி வந்திருக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட் ஓபன் பண்றீங்கன்னா அது எடுத்தோடனே நிறைய டேப் வந்து ஓபன்ல இருக்கு, உங்களால இப்ப வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கா? வந்திருக்கு. செக்யூரிட்டி கம்மியான வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் டிடிஓஎஸ். இது வந்து யாராவது உங்களை வந்து டார்கெட் பண்ணி உங்களோட சர்வீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அது ஆக்சுவலா உங்களுக்கு வந்து நீங்க அத்தனை டேப் ஓபன் பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா ஒரு டிராபிக்கை கிரியேட் பண்ணி உங்களோட ஆக்சஸ் அது வந்து ஸ்டாப் பண்றது டிடிஓஎஸ். இதோட இமேஜஸ் நான் காமிக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் மால்வேர்ல தான் ரான்சம்வேர், ஸ்பைவேர், அட்வேர் இது எல்லாமே வருது. இது வந்து எம்ஐடிஎம் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில இருந்து வேற ஒருத்தவங்க கேட்டு அதுல ஏதாவது வந்து ஹேக்கிங் பண்ற மாதிரி. இது வந்து நான் சொன்ன டிடிஓஎஸ். நிறைய டிஎன்எஸ் சர்வர் வந்து ஒரு பர்டிகுலர் விக்டிம் மேல டார்கெட் பண்ணி அவங்களோட ஆக்சஸை வந்து ஸ்டாப் பண்றது. நெக்ஸ்ட் வந்து மால்வர்டைசிங். மால்வர்டைசிங்னா மால்வேரையும் அட்வர்டைசிங்கும் சேர்த்து பண்றது. இப்ப நிறைய பேருக்கு வந்து மெசேஜஸ் அடிக்கடி வரும்ல, நீங்க வந்து லாட்டரி ஜெயிச்சிட்டீங்க, இந்த லிங்க் தொடுங்க, இல்ல உங்களுக்கு லோன் வந்து டிரான்சாக்ட் ஆயிருக்கு, இந்த லிங்க் தொட்டு உங்க லோன் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னா நிறைய பேர்த்தோட அம்மா அப்பா ஃபோன் நம்பருக்குலாம் வந்து மெசேஜஸ் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மால்வர்டைசிங். புரிஞ்சுதா? புரிஞ்சு. கொஞ்சம் ஸ்பீடா போறேன். இல்ல. ஸோ இதான் வந்து காமனான அட்டாக்ஸ். இது மட்டும் இல்ல, இதோட நிறைய இருக்கும். ஆனா இது ஒரு ரொம்ப பேசிக்கான அட்டாக்ஸ் இதெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ வந்து அந்த சைபர் செக்யூரிட்டியில ஒரு பேசிக்கா 6 டைப் இருக்கு. ஆனா மெயினான 4 டைப்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஆபரேஷனல் செக்யூரிட்டி. இது அவ்வளவா நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில மட்டும் இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இப்ப சைபர் செக்யூரிட்டி எடுத்தோம்னாலே நம்மளோட ஃபண்டமெண்டல் என்னன்னா சிஐஏ ட்ரையாட். சினா கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அதாவது நம்ம இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம்னா அது எவ்வளவு சீக்ரெட்டா இல்ல ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்க, எவ்வளவு சேஃபா இருக்கு, அதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அந்த விஷயத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, அதுல யாராவது வந்து ஒரு அட்டாக் வைக்கிறாங்கன்னா அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டியில ஒரு அட்டாக் பண்ற மாதிரி. அடுத்து இன்டிகிரிட்டி. இன்டிகிரிட்டினா இப்ப நம்ம வந்து ஒரு டேட்டா வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டால ஏதாவது வந்து மாடிஃபிகேஷன்ஸ் நமக்கே தெரியாம வேற ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நம்ம டேட்டாவை மாடிஃபை பண்றது இல்ல அதோட அக்யூரசி குறைக்கிறது, இதான் இன்டிகிரிட்டி. அவைலபிலிட்டினா உங்களால அதை எவ்வளவு ஆக்சஸ் பண்ண முடியுது, நீங்க வந்து எந்த டைம்ல வேணாலும் உங்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கே அந்த ஆக்சஸபிலிட்டி வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அதுல ஒரு அட்டாக் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல வந்துட்டு சில அட்டாக்ஸ் இருக்கு, அதோட சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. அதுல ஃபர்ஸ்ட் அட்டாக் என்னன்னா கிராக்கிங் என்கிரிப்டட். அதாவது உங்களோட என்கிரிப்டடான டேட்டாவை வந்து எப்படி சொல்றது, என்கிரிப்டடா இருக்கு, ஆனா அதை வந்து கிராக் பண்ணி அதுல வேற ஏதாவது சென்சிட்டிவ் டேட்டாவை வந்து அவங்களே வந்து போடுவாங்க, ஒரு தப்பான ஒரு டேட்டாவை போட்டு அதுல அவங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி குறைக்கிறது. எம்ஐடிஎம் நான் சொன்ன இந்த மேன் இந்த மிடில், இது வந்து நம்மளோட ஒரு சேஃப்டியை குறைக்குதா, நம்ம இவ்வளவு சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணாலும் வேற யாராவது இடையில வந்து கேட்கற மாதிரி இருக்கும்.
அடுத்து வந்து உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்பைவேரை வந்து இன்ஸ்டால் பண்றது உங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல. அடுத்து டாட்சிங், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். டாட்சிங்னா என்னன்னா உங்களோட பிரைவேட் போட்டோஸ் இல்ல பர்சனலான வீடியோஸ் வந்து லீக் பண்றது. இதான் டாட்சிங். புரியுதா? ஓகே ஓகே. இதோட சேஃப்டி மெஷர்ஸ்ல என்னன்னா நீங்க என்னென்ன இதுக்கு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு இருக்கு. எல்லா ஆப்ஸோ வெப்சைட்டுக்கும் நீங்க எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரியான அட்டாக்ஸ் வந்து உங்களோட சிஸ்டம்ல பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்கிரிப்டடான டேட்டா வெப்சைட்ஸை மட்டும் யூஸ் பண்றது, ஒரு சேஃப்டி இல்லாத வெப்சைட்டை யூஸ் பண்ணாம இருக்கிறது, அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன். இது 3 பண்ணோம்னால நம்மளோட கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை வராம இருக்கும். அடுத்து வந்து இன்டெகிரிட்டி. இதுல என்னன்னா இப்ப வெப் பெனிட்ரேஷன். அதெல்லாம் என்னன்னா உங்களோட டேட்டாஸ்ல மாடிஃபை பண்ணாம இருக்கிறது. இப்போ நிறைய இதுல வந்துட்டு கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒரு கடைசி ஒரு டெனட் மாதிரி நான் போட்டு வச்சிருப்பாங்க. அது ஒரு ஆப்போசிட் கம்பெனி வந்து அவங்களோட டேட்டா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதோட லீஸுக்கு வந்து கம்மியா வந்து காசு கொடுக்குற மாதிரிலாம் நிறைய படத்துல எல்லாம் பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு தெரியாம அவங்களோட டேட்டாஸ் வந்து மாத்துறது. அப்புறம் வந்து அன்ஆத்தரைஸ் ஸ்கேன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியாம நிறைய ஸ்கேனிங் நடக்கிறது. இந்த மாதிரி கண்ட்ரோல்னா உங்க டிவைஸை வேற ஒரு ஹேக்கர் அவங்களோட சிஸ்டம்ல இருந்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கலாம்னா கிரிப்டோகிராஃபினா இப்போ நீங்க வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு ஃபைல சேவ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி மேத்தமெட்டிக்கல் கோட்ஸ் யூஸ் பண்ணி சேவ் பண்றது. அதான் கிரிப்டோகிராஃபி. அப்ப நீங்க சேவ் பண்ணீங்கன்னா வேற ஒருத்தவங்களால அது வந்து ஈஸியா ஆக்சஸும் பண்ண முடியாது. அடுத்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். அதாவது வந்து இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி தான். வேற யாராவது வந்து உங்களோட கம்ப்யூட்டர் மானிட்டர் பண்றாங்களா, செக் பண்றாங்களா, ரிமோட் கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்ட்டு வந்துட்டு செக் பண்றதா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். ஹேஷிங் வந்து அது ஒரு தனி டாபிக், அது இப்ப நான் எடுக்கல. அடுத்து அவைலபிலிட்டியில இருக்க அட்டாக்ஸ் என்னன்னா டிடிஓஎஸ் நான் சொன்ன மாதிரி. அடுத்து ரான்சம்வேர்னா காசுக்காக வந்து உங்களோட டேட்டாஸ் அவங்க எடுத்துட்டு உங்களை பிளாக்மெயில் பண்றது. அப்போ உங்களோட ஆக்சஸிபிலிட்டி அங்க குறைஞ்சிரும். அடுத்து டிஸ்டர்பிங் சர்வர்னா இப்ப நீங்க ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா அதோட பவர் சப்ளை வந்து கட் பண்ணி விடுறது, இல்ல இன்டர்நெட் சப்ளை வந்து இது பண்றது. இதுதான் அந்த சர்வரை டிஸ்டர்ப் பண்றது. அது எந்த விதத்துல நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்றோமோ அதெல்லாம் டிஸ்டர்பிங் சர்வர்ம்பாங்க. ஸோ இதோட சேஃப்டி மெஷர்ஸ் என்னன்னா ரெகுலரா பேக்கப் யூஸ் பண்றது, ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் நம்மளோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு, அப்புறம் இந்த ஸ்பைவேர் டிடெக்ஷன், ரிமூவர், ஃபயர்வால் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா நம்ம பண்ண வேண்டியது. அப்புறம் இதுல என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டிலனா இந்த டிஎன்எஸ் எனாமினேஷன் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் தான். அதுக்கு வந்து நம்ம கிளீனர்ஸ்லாம் இருக்கணும். மிச்சம் 3 பாஸ்வேர்ட் அனலைசிங், கீலாகர், பேக்கெட் ஸ்னிஃபிங், ஹேஷ் ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஈஸியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தினாலையும் பண்ண முடியும். இதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங் டாபிக்கும் தனியா இருக்கு. அதுல வந்து நான் பிபிடி பண்ணல, பட் அதோட ப்ராஜெக்ட் ஐடியாஸ் என்னன்னு சொல்லிடுறேன். வைஃபை நெட்வொர்க், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி அதுலயும் ஒரு பேசிக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம அதை கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு. 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 ப்ராஜெக்ட்டுக்கு வேணா ரப்பர் டக்கி ஒரு யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு லேப்டாப்ல குத்தோம்னா ரிமோட் ஆக்சஸ் கிடைக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம சிமுலேட் பண்ணோம்னா நல்லா இருக்கும். காமிச்சோம்னாங்க. அதுதான் அது யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து அப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். ஒரே நிமிஷம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு புது டேர்ம்ஸா தான் இருந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. யாருக்குமே எந்த டவுட்டுமே இல்லையா? இல்ல சுத்தமாவே புரியலையா? இல்ல எனக்கு ஒரு டவுட். சர்வரை டிஸ்டர்ப் பண்றதுனால அவங்க எப்படி ஹேக் பண்ண முடியும்? இப்போ உன்னோட சர்வர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு பவர் சப்ளையே இருக்காதுல்ல. அப்ப உன்னால வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியாது. உனக்கு அந்த ஆக்சஸிபிலிட்டி குறைஞ்சிரும்ல. இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பைப்ல தண்ணி போயிட்டு இருக்கு. அதோட உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஃபுல் பைப் வேணும். அந்த பைப்ல வந்து அவங்க ஏதாச்சும் மறைச்சாங்கன்னா உங்களுக்கு கம்மியான தண்ணி தான் வரும், ஸ்லோவா இருக்கும். ஆர் உங்களுக்கு அந்த சர்வீஸே ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி. ஓகே ஓகே புரிஞ்சு. ஆனா இதை நம்ம அவ்வளோவா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கும் இதுக்கும் அவ்வளோ கனெக்டடா இருக்காது. நம்ம எடுக்கிறது ஒரு ஐடியாக்காக தான் நம்ம இப்ப இந்த பிரசன்டேஷன்ல பண்றோம். ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். அதாவது சில இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம். யாராச்சும் பேச விரும்புறீங்களா? இல்ல இந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்கா? இல்லைன்னா இதுக்கு அடுத்த செஷன்ல நம்ம அந்த பெரிய ப்ராஜெக்டாச்சும் நம்ம என்னென்ன ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒன்னு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் நீங்க போய் சர்ச் பண்ணுங்க.
நம்ம பெரிய ப்ராஜெக்ட் எதை வச்சிருக்கா? சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே பாய். பை பை.